அரிசி வறுத்துட்டு பொரியரிசி புட்டு கூட செய்யலாம் சூப்பரா அப்படின்னு செய்யலாம். அரிசி வறுத்தணும், பொரியரிசி மாதிரி வறுத்துக்கணும். அது நல்லா மாவா மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை தண்ணி தெளித்து அதை புட்டுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு போட்டு ஏலக்காய் வாசனை பிடிக்குன்னா போட்டுக்கலாம், இல்லை பிடிக்கலன்னா அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் தேங்காய் வேணும், தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயை நல்லா திருவிக்கணும், சிறுசாக திருவி கொட்டி ஏலக்காயை நச்சு போட்டு நல்லா மாவு வேக வைக்கிற மாதிரி இது வேக வச்சுட்டு எடுத்து போட்டு தண்ணி நிறைய தெளிக்கூடாது. தேங்காய் போட்டு வேக வைக்கக்கூடாதுமா. தேங்காய் மேலே போகலாம், பால் இறங்குறது ருசி டேஸ்ட் வாவராக இருக்கும். அது சொந்தமாக தோன்றதுக்கு அப்புறம் அதில் போட்டோன்னே அந்த இது இருக்கும், அந்த மாவு அதான் புட்டுக்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டு எடுத்து போட்டு சர்க்கரை தேங்காய்லாம் தூவி ஏலக்காய் முந்திரி பருப்பு எதனா வேணா போட்டுக்கின்னு நல்லா இருக்குமா.